அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நான் புதுசா வாங்கியிருக்க மஞ்சள் நிற செம்பருத்தி பூச்செடி பத்தி தான் பார்க்க போறோம். என்கிட்ட ஏற்கனவே 2 செம்பருத்தி பூச்செடி இருக்கு. சிவப்பு நிறத்திலயும், ஆரஞ்சு நிறத்திலயும் இருக்கு. இது 3வது செடி. மஞ்சள் நிற செம்பருத்தி பூச்செடி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்ப வாங்கியாச்சு. இந்த செடியோட விலை பார்த்தீங்கன்னா $6.98. இது நான் ஹோம் டிப்போல வாங்குனேன். 4 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் இதே விலையில ஹோம் டிப்போல இந்த சிவப்பு நிற செம்பருத்தி பூச்செடி வாங்குனேன். இப்பவும் அதே விலையிலேயே இருக்கு. இந்த டப்பாவோட கீழ்ப்பகுதிய நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேர்லாம் வெளில வந்திருக்குது தெரியும். அந்த அளவுக்கு செடி பார்த்தீங்கன்னா, நல்லா ஆரோக்கியமா நெறைய மொட்டுக்களோட இருக்கு. நம்ம இந்த மாரி சின்ன செடி வாங்குனாலே போதும். செடி ரொம்ப சீக்கிரமே நல்லா வளர்ந்து ரொம்ப பெருசாயிரும். விலையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு குறைவா இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, இதே 6 இன்ச் பாட்ல இருக்கிற செடிலாம் பார்த்தீங்கன்னா, $25 அவ்ளோ விலை கொடுத்து நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்ல. $25 கூட பரவாயில்லங்க. $40, $50லாம் இருக்கும். அது ஆனா பெரிய செடியா இருக்கும். நெறைய பூக்களோட இருக்கும். ஆனா நம்ம இது மாரி ஒரு சின்ன செடி வாங்குனாலே போதும். இந்த சம்மர்ல ரொம்பவே நல்லா வளர்ந்து நல்லா பெருசாயிடும். சரி, இப்ப நம்ம இத வேற ஒரு தொட்டிக்கு மாத்தி வச்சிரலாம். பாருங்க, இந்த டப்பாலருந்து வெளியில எடுத்தா எவ்ளோ வேர் பாருங்க சுத்தி சுத்தி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி அப்படியே டைரக்ட்டா நீங்க வேற ஒரு தொட்டியில வச்சிராம, அந்த வேரெல்லாம் நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு, நல்லா லூஸா அத விரிச்சு விட்டோம்னா பாருங்க, எவ்ளோ நீளமான வேர் இருக்கு பார்த்தீங்களா? என்கிட்ட இப்ப நல்ல பெரிய தொட்டி இல்ல. நீங்க மாத்தும்போதே நல்லா நான் பெரிய தொட்டியில வச்சீங்கன்னா, செடி இன்னும் நல்லா செழிப்பா வளரும். நான் இப்போதைக்கு இந்த 1 கேலன் இருக்க ஒரு சின்ன ஒரு தொட்டியில மாத்தி வைக்கிறேன். நீங்க மாத்தும்போது கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. அந்த செடிக்கு மேலேலாம் பார்த்தீங்களா, நெறைய உமி போட்டிருந்தாங்க இல்லைங்களா? அது எதுக்காக அப்டின்னா, செடி சீக்கிரமே இந்த வெயில்ல காஞ்சு போகாம இருக்கிறதுக்காக, கொஞ்சம் ஈரப்பதத்தோடயே இருக்கிறதுக்காக, அந்த மேல உமி, தேங்காய் நாரு இது மாரி போட்டு வைக்கிறாங்க. நான் மறுபடியும் என்னோட செம்பருத்தி பூச்செடிய இத விட கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு இப்ப மாத்தியாச்சு. பாருங்க 2 பூ பூத்திருக்கு. 1 நல்லா மலர்ந்திருக்கு. இன்னும் 1 மொட்டா இருக்கு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, 2 பூவுமே ஒரே நேரத்துல நல்லா மலர்ந்திருக்கு பார்த்தீங்களா? பூ பார்த்தீங்கன்னா 3 நாள் வரைக்குமே நல்லா அழகா விரிஞ்சிருக்கும். வெயில் வரும்போது நல்லா விரிஞ்சு அப்படியே இருக்கும். வாடவே வாடாது. ரொம்ப பார்க்கறக்கு அழகா இருக்கு இல்லையா? ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் நிற பூக்கும், அந்த சிவப்புக்கும் இடையில பாருங்க, ஒரு நல்ல வெள்ளை நிறத்திலயும் ஒரு அவுட்லைன் குடுத்தது மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா? எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சீக்கிரமே ஒரு வெள்ளை நிற செம்பருத்தி பூச்செடி வாங்கணும் அப்படின்னு மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. நமக்கு செடி வாங்குற ஆசை மட்டும் தீரவே மாட்டேங்குது இல்லைங்களா? உங்களுக்கு இந்த செடி பிடிச்சிருக்கா? உங்க வீட்ல என்ன நிற பூச்செடி வச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.